நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பி கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நாம் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
பாட்டை பாடினா பயம்லாம் போயிடுது இல்லையா? நம் சார்பில் கர்த்தர் உண்டு, நமக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் உண்டு. அப்போ எதுக்கு பயப்படணும்? நம் பட்சத்தில் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் நம் பக்கமாக இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் போட்டுட்டு இருக்காரா? அப்போ நாம் அவரை நம்பினால் போதும், அவர் பார்த்து கொள்வார். இது நம்ம போராட்டம் கிடையாது. நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் அது சொல்லப்போனால் நமக்கு எதிராக வரல, கடவுளுக்கு விரோதமாகவே வருது, கடவுளுக்கு எதிராக வருது. ஆகவே அதுங்க தான் பயப்படணும், நாம் பயப்பட தேவையில்லை. இப்போ நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது, போராட்டங்கள் வரும்போது, அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது. எப்படி பர்சனலாக எடுத்துக்கூடாது? ஏன்னா அவர் என் பக்கம் இருக்கிறார், அவருக்கு எதிராக வருது, அவர் பார்த்துப்பார், அவர் பர்சனலாக எடுத்துப்பார். என் வேலை என்ன? அவரோட பர்சனலாக கரெக்டாக இருந்துக்கணும், அவ்வளோதான். அவரை கரெக்டாக நம்பணும், அவர்கிட்ட கரெக்டாக நாம் சரண் அடைஞ்சிடணும், அவ்வளோதான். பாருங்கள், நாம் பதட்டப்பட்டுக்கிட்டு நாம் என்னத்தையோ செஞ்சு அதுங்களை போராட பார்க்கக்கூடாது. எதிராக வர சக்திகள் நாம் அவர் நமக்கு முன்பாக போகிறார், வழியை ஆயத்த பண்ணுகிறார், எல்லாம் பண்ணுகிறார். அவர் தான் மெய்ப்பர், நாம் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல இல்லையா? அவர் பார்த்துப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார். பயமே இல்லை. என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார் பாருங்க. பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. என்ன நடந்தாலும், என்ன நம்ம யார் எதிர்த்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்ல. ஏன்னா மிகப்பெரிய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடவே இருக்கிறார், நமக்காக போராடுகிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா, அவரை ஸ்தோத்திரிப்போமா. இப்படிப்பட்ட தேவனை எங்கே பார்க்க முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை கல்வாரி சிலுவையின் மூலமாய் நிரூபித்து விட்டார். ஆகவே நம்ம பயப்படுறதுக்கு காரணமே இல்லை, பயப்படவே தேவையில்லை. பாரங்கள்லாம் அவர் மீது இறக்கி வையுங்கள். ஓ தேவனே, எனக்கு எதிராக வருகிற இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. நீர் தான் பார்த்துக்கணும், நீர் தான் என்னுடைய மெய்ப்பன், நான் உம்முடைய ஆட்டுக்குட்டி. உம்மை முழுக்க முழுக்க நம்புகிறேன், உம்மேல நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பாரங்கள்லாம் உண்மையில இறக்கி வைக்க கிருபை செய்ய ஆண்டவரே. எதை குறித்தும் பதட்டப்படாமல், கவலைப்படாமல், பயப்படாமல் இருக்க உதவி செய்ய ஆண்டவர். உண்மையை நம்பி இருக்க, சமாதானம் பெற்றிருக்க, நிம்மதி பெற்றிருக்க உதவி செய்ய ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உண்டாவதாக. எங்களுடைய இருதயங்களை உம்முடைய சமாதானம் ஆட்கொள்ளட்டும். உம்முடைய புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்களுடைய உள்ளங்களை ஆளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், பிரசன்னமாக இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே, எங்களையே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அமைதியாய் உம்முடைய கரத்தில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல நாங்கள் இருப்போம். முழுக்க முழுக்க நீர் பார்த்து கொள்வீர் என்று உம்மை நம்புகிறோம். நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையும் கூட ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஜனங்கள் தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீர் ஊழியம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் கட்டி எழுப்பும் ஆண்டவரே. சந்தோஷத்தினால் நிரப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த அடுத்த பாடல், கர்த்தர் நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார், தொடர்ந்து எவ்வளோ செய்து வருகிறார் என்பதை சொல்லுகிற ஒரு பாடல். எவ்வளோ செஞ்சிருக்கிறார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதை மட்டும் நம்ம கண் திறக்கப்பட்டு பார்த்துட்டோன்னு வைங்க, அப்போ வரப்போறதை பற்றி பயப்பட மாட்டோம். ஆமேன். Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, காண்பவரே, காத்தவரே, காப்பவரே. Hallelujah, 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 hallelujah,
பாவியாய் இருந்த என்னை தேடி வந்தீரே, பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாய் இருந்த என்னை தேடி பாசமாய் மார்போடு, நெருக்கத்தில் இருந்த என்னை நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. எரிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை மதில்களை தாண்டும்படி, எரிந்த நாணலை போல் எரியும் தீப்பிழம்பாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, காண்பவரே, காத்தவரே, காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொண்டீரே. கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலம் எல்லாம் வருகிற காலத்திலும் கொடுத்த வாக்கு தத்தம் புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, காத்தவரே, காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜஸ்ட் அவரை துதிச்சிட்டே இருந்தா போதும், அதுவே நம்மளை கரெக்டான பாதையில் வச்சிருக்கும். ஒரு மன சோர்வு வரும்போது, சஞ்சலம், ஒரு விதமான ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது ஜஸ்ட் பாடுங்க, துதிங்க. துதிக்கும் போதே அந்த மனசோர்வு போய் ஒரு திட மனது உண்டாகும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தொடர்ந்து நம்புவது, அவ்வளவுதான். தொடர்ந்து நம்பிட்டே இருந்தானா நடக்க வேண்டியது நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். தொடர்ந்து நம்புறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாடணுமா பாடுங்க, ஜெபிக்கணுமா ஜெபிங்க, செய்தி கேட்கணுமா கேளுங்க. தொடர்ந்து நம்புறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சீங்கன்னா ஒர்த்து. ஏன்னா விசுவாசிட்டே இருந்தீங்கன்னா பெரிய விடுதலை, பெரிய வெற்றி வருகிறது.
ஏன்னா அவர் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். நாம தான் சில நேரம் விசுவாசிப்போம், சில நேரம் அப்படியே இதாகிடும். அதை மட்டும் நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சு தொடர்ந்து அவரை நம்புறதுல உண்மையா இருப்போமானால் மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத இயேசையா, உம்மையல்லோ உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மாலையே. நேற்றுமின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மாலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை
நம்பிக்கையே மாறிடாத உம்மையல்லோ பற்றி உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லாம் மகிமைக்கும் நீ பாத்திர எல்லா நாமத்திற்கும் எல்லாம் மகிமைக்கும் நீ உம்மை போல் வேறு தேவனில்லை உம்மை போல் வேறு தேவனில்லை உம்மை போல் வேறு தேவனில்லை உம்மை போல் வேறு தேவனில்லை பாத்திர நீ இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பரலோகத்தில் இன்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக பரலோகத்தில் இன்றும் பரிந்து உம்மை போல் வேறு தேவனில்லை உம்மை போல் உம்மை போல் உம்மை போல் வேறு தேவனில்லை உம்மை போல் வேறு தேவனில்லை பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே
பாத்திரர். நீர் ஒருவரே பாத்திரர். இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் எஜமானே, உம்மை வணங்குகிறோம். உமக்கு முன்பாய் நாங்கள் பணிகிறோம். நீர் எந்த அளவுக்கு பாத்திரர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு வித்தியாசமானவர், எப்படி உமக்கு ஈடனையா யாருமே இல்லை என்பதை எங்கள் மனது புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் பாராட்டட்டும் ஆண்டவரே. மனக்கண்களை திறவும் ஆண்டவரே. உள்ளங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்யும். ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவர் தம்மை வல்லமையாக கிரியை செய்து வசனத்தின் மூலம் அவருடைய ஜனங்களோட பேசுவாராக. நீர் பேசும் ஆண்டவருடைய சத்தம் வசனத்தின் மூலமாய் கேட்கப்படட்டும். உம்முடைய ஞானம் வெளிப்படுத்தப்படட்டும். உம்முடைய சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். போக வேண்டிய வழியை காண்பிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டு. உம்முடைய மேலான நோக்கங்கள் அதை நாங்கள் புரிந்து கொண்டு பாராட்டி அதை நோக்கி வாழச் செய்யும் ஆண்டவரே. மீதி வேலை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும், நீர் கிரியை செய்யும், மகிமையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.